கங்கையில இருந்து கடாரம் வரைக்கும் தன்னோட ஆட்சிக்கட்டில தெற்காசியாவே கட்டி ஆண்டவர் தான் மாமன்னர் ராஜேந்திர சோழன். அவரால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோயில் தான் மானம்பாடி நாகநாத சுவாமி கோயில். இந்த கோயில் சிறப்பை பார்த்தோம்னா இந்த கோயிலில் மட்டும்தான் மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய சிற்பம் இருக்கு. அது மட்டும் இல்லாம மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் 6, முதலாம் குலத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகள் 3 இடம்பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோயில் இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. 2018 திருப்பணிங்கிற பேர்ல தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலை அறநிலையத்துறை இடித்து தரமட்டமாக்கியிருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலை துறை கூட இந்த கோயில் வழியா அமைய நெடுஞ்சாலையை வரலாற்று சிறப்புமிக்க கோயிலை பாதுகாக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக பாதையை மாற்றி அமைச்சாங்க. அப்படி இருந்தும் அறநிலைத்துறையால திருப்பணிங்கிற பேர்ல இந்த கோயில் பின்னர் இடிக்கப்படுது. இன்னைய தேதி வரைக்கும் திருப்பணி நடந்த பாடில்லை. இந்த கோயிலை நீங்க பார்க்கணும்னா கும்பகோணம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கும்பகோணம்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மானம்பாடிங்கிற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு முறையாவது இந்த கோயிலை நேர்ல போய் பாருங்க. அப்போ அது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம்.